ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்டிலேயே கிறிஸ்பியா செய்யலாங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு ஒன் டைம் ஸ்நாக்ஸுக்கு சரியா இருக்கும். அதுக்கு ஒரு 5 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பொட்டேட்டோவை நறுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மாவு மாவாக வரும். ஸோ அந்த மாவெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொட்டேட்டோவை கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு தின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோவை சாஃப்ட் ஆக்குறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். பொட்டேட்டோ வந்து வெந்துடக்கூடாது, ஜஸ்ட் சாஃப்டாக அது மாறினா போதும். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி தண்ணியை வந்து சுட வச்சிருக்கேன். பாருங்க, அது பபிள் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உருளைக்கிழங்க உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 2 டீஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல மாத்திக்கிட்டு இப்படியே இன்னொரு 1 நிமிஷம் கொதிச்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோவை நான் ஒரு தட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு நல்லா பரப்பி விட்டு வச்சிருக்கேன். இதுல தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்துக்கணும். பொட்டேட்டோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பொட்டேட்டோவை 2 தடவை ஃப்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்க ஆயிலில் போட்டு ஒரு கலர் சேஞ்ச் ஆயிராம ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகல, ஆனா மேல உள்ள அந்த லேயர் மட்டும் ஃப்ரை ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம வெளியில எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை பண்ணதெல்லாம் வந்து ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரைன் பண்றதுக்காக தனித்தனியா இந்த மாதிரி பரப்பி விட்டு வச்சிருக்கேன். இது நல்லா எண்ணெயெல்லாம் ட்ரைன் ஆகி நல்லா ஆறணும். இப்போ நல்லா சுத்தமா ஆறிடுச்சுது. இப்போ வந்து நம்ம 2வது தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஆயில் ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. ஓரளவு சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொட்டேட்டோவை வந்து உள்ள ஆட் பண்ணிட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா வந்து மொறுமொறுன்னு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வெளில எடுத்துடலாம். இது வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் மேலாக டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கார்லிக் பேஸ்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கார்லிக் பேஸ்டோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் லிங்க், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.